எலெக்ஷன் கமிஷனோட செயற்பாடுகள் ரொம்ப சந்தேகத்தை கிளப்புகின்றன. ஒரு ஓட்டர் லிஸ்ட்லயே ப்ராப்ளம் இருக்கு. இது இந்த ஒரு தொகுதி மட்டும்தானா? இந்தியா பூரா இது நடந்திருக்கா? இதுவரை எலெக்ஷன் கமிஷன் நம்பினவங்க கூட இன்னைக்கு நிலைகுலைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ இருக்குமோ? Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. ராகுல் காந்தியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் எலெக்ஷன் கமிஷனோட நம்பகத்தன்மை இதுவரை இல்லாத அளவுக்கு சிதைத்திருக்கு. ஒரே வாக்காளர் 2 இடத்துல 3 இடத்துல ஓட்டு போட்டதுக்கான எவிடன்ஸே இருக்குது, கையெழுத்து போட்டது இருக்குது. இந்த ஒரு தொகுதியோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி இந்தியாவில் பல தொகுதிகள் நடந்திருக்கின்றன. அது நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லி தான் தீரணும். ராகுல் காந்தி இந்த மாதிரி 2014 இப்படி தான் நடக்குது, ஓட்டு மோசடி பண்ணி தான் மோடி ஜெயிச்சு 3வது முறை பிரதமராக இருக்காருன்னு சொல்கிறது இந்த கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமசியை கண்ட்ரோல் பண்ணுறது. முறைகேடு நடந்தது என்பது ரொம்ப தெளிவாகவே தெரியுது, அதில் சந்தேகமே இல்லை. அவர் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாலேருந்து தான் இது எல்லாத்தையும் நோக்கி கொடுக்குறது. எலெக்ஷன் கமிஷனோட இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்கன்னு பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் சொல்லும்போது சட்டத்தில் இடம் இருக்குன்னு போது 1 வீக்கில் அந்த 60-70 வருஷமாக இருந்த அந்த நடைமுறையை மாற்றுறாங்க. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய சந்தேகங்கள் எழுகின்றன. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வர பதில்களும் நீங்க அஃபிடவிட்ல சைன் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நீங்க மக்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த பதில் நியாயம். அது எலெக்ஷன் கமிஷன் தன் வரம்பை மீறுகிறது. ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷனும் ஃபெயிலியர் ஆனாலும் 2 ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்தியா சுடுகாட்டுக்கு போகும். ஒன்று எலெக்ஷன் கமிஷன், இன்னொன்று நீதிமன்றங்கள். இது உங்க ஜனநாயகத்திற்கு வந்திருக்க கேடு. ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஓட்சோரி, ஐ திங்க் ஸோ ஹிந்தியில் அவர் சொல்கிறது பார்த்தா, இது பெருசாகும் இந்த விஷயம், இது ஒரு அணுகுண்டா வெடிக்கும் அப்படின்லாம் அவர் சொன்னார். ஆனால் அந்தளவுக்கு இது பெரிதாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அண்ட் அவர் சொன்ன விஷயங்களை டீகோட் பண்ணணும்னா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு எடுத்துப்பீங்க கையில்? முக்கியமான இஷ்யூலாம் கையில் எடுத்திருக்காரு, அதில் சந்தேகமே இல்லை. அணுகுண்டுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வெகுஜன ஊடகங்கள் அதை இப்போ தமிழ்நாடு மாதிரியான இடத்துல நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் இருக்க மீடியா அதை ஓரளவு ப்ளே பண்ணுது. நார்த் இன் மீடியா, நேஷ்னல் மீடியா, மோடி கண்ட்ரோலில் இருக்க கோதி மீடியான்னு சொல்லக்கூடிய கோதி மீடியானா மடியில் இருக்க மீடியா, அந்த மீடியா இதை பெருசுப்படுத்த வேண்டிய அளவுக்கு பெருசுப்படுத்துச்சான்னா பெருசுப்படுத்தலைன்றதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஒரு நாடு தழுவி விவாதம் வந்திருக்குது. 2 எடிட்டோரியல் எழுதுகிறவங்க ஒரு எடிட்டோரியலாக ஒரு நீண்டதொரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அவர் எழுப்பிய கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். இதில் அப்போ ஒரு எந்த முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 5-6 பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. கடந்த காலங்களில் கூட இந்த மாதிரி தவறுகள் எலெக்ஷன் கமிஷனில் நடந்திருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் அதற்கான எதிர்வினை இப்படி ஒருத்தருக்கு குறைகளை சுட்டி காமிக்கும்போது நீங்கள் அண்டர் ஓத், நீங்கள் உறுதிமொழி பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை குற்றச்சாட்டை முன்வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வேலை கிடையாது. ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள். அவர் ஆதாரங்களாக எலெக்ஷன் கமிஷனோட டேட்டாவை எடுத்து தான் அவர் கொடுக்குறார். அதில் மெஷின் ரீடபிள் டேட்டாவை கேட்டால் அதை கொடுக்காம ஃபிசிக்கலாக பர்சீவ் பண்ணுறதுக்கான டேட்டாவை கொடுத்தாலும் தான் 7 அடி அந்த இது கடக்குது உங்களுக்கு. ஸோ இது அவர் எழுப்பிய கேள்விகள் 5-6 கேள்விகள் அவர் எழுப்பியிருக்காரு. 1,20,000 பேர் அந்த சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சி, பெங்களூரோட மத்திய மக்களவை தொகுதி 6 அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் 5ல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது. 1ல் 5 காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது. 1ல் 1,00,000 ஓட்டில் அதிகப்படியாக வராங்க. எக்ஸ்ட்ரா 1,50,000 1,05,000 ஓட்டை என்னமோ வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா 23ல் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அமைக்குது. 24ல் மக்களவைத் தேர்தலின் பொழுது தான் இந்த கோளாறு நடக்குது. அப்போ இந்த 23க்கு 24க்கு நடுப்புற இந்த போலி வாக்காளர்களாக 1,00,000 பேரை சேர்த்தது பூரா யாருன்னா எலெக்ஷன் கமிஷனோட மாநில தேர்தல் ஆணையாளர் என்பவர் மத்திய தேர்தல் ஆணையருக்கு நேரடியாக கட்டுப்பட்டவர். அவர் மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் கர்நாடகா, அவர் இஸ் ஆன்சரபிள் டு தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அவர் கர்நாடக தலைமைச் செயலாளருக்கோ முதலமைச்சருக்கோ கட்டுப்பட்டவர் அல்ல. ஆனால் அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே மாநில அரசு ஊழியர்கள். கர்நாடக மாநில அரசு ஊழியர்கள் 1,00,000 அரசு போலி வாக்காளர்கள் சேர்க்கறதுக்கும் சிலரை நீக்கிறதுக்கும் உடந்தையாக இருந்திருக்காங்கன்றது தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் நம்ம பார்க்குறது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தேர்தல் முடிஞ்சு ஒரு தேர்தல் அப்படிங்கிறப்ப நிறைய வாக்காளர்களை சேர்க்கறது நியாயமான ஒரு விஷயம் தானே. நிறைய பேர் பதிவு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம எப்படி அது போலி வாக்காளர்கள்னு அந்த இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இது கரெக்ட், நல்ல கேள்வி. அவர் தெளிவாக சொல்கிறார்ல அந்த இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஒரே வாக்காளர்கள் பல பெயர்களில் இருக்கிறாங்க.
2 இடத்துல ஒரு ஓட்டு 40 ஓட்டு இருந்திருக்கு, 80 ஓட்டெல்லாம் இருக்கு. 1 BHK இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு ஒரே வாக்காளர் வந்து 2 இடத்துல 3 இடத்துல ஓட்டு போட்டதுக்கான எவிடன்ஸே இருக்குது, கையெழுத்து போட்டது இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 ஆதாரங்கள் அவர் கொடுக்குறாரு. அப்புறம் வாக்காளர் பட்டியலில் புதுசாக வேறு இடத்துல இருந்துட்டு இங்கே சேர்க்க சொல்லி அந்த ஃபார்ம் 6ன்றார், அதையே வந்து பிரமாணமாக அதையே வந்து விண்ணப்ப படிவமாக ஏற்றுக்கிட்டாங்க. முறைகேடு நடந்தது என்பது ரொம்ப தெளிவாகவே தெரியுது, அதில் சந்தேகமே இல்லை. அவர் எலெக்ஷன் கமிஷன் டேட்டாலேருந்து தான் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் இது இந்த ஒரு தொகுதியோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி இந்தியாவில் பல தொகுதிகளில் நடந்திருக்குன்றார். அதுக்கு என்ன ஆதாரம்? ராகுல் காந்தி சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டியூன்சியை பற்றி கொடுத்த ஆதாரங்கள் ஒதுக்கி தள்ள முடியாதவை, அது நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லி தான் தீரணும். ஆனால் ராகுல் காந்தி இந்த மாதிரி 2014 இப்படி தான் நடக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஓட்டு மோசடி பண்ணி தான் மோடி ஜெயிச்சு 3வது முறை பிரதமராக இருக்காருன்னு சொல்கிறது இந்த கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமசியை கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக ஆன்டி இன்குமென்சி இருக்கும், அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கும். எப்படி அவங்க வந்து 3வது தடவையாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நியாயமானதை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ மன்மோகன் சிங் இருந்தார், அடுத்த முறை மறுபடியும் பிரதமர் ஆனார், அவர் 2 தடவை வந்துட்டு ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்விங்கிறதுலாம் நியாயமான கேள்வி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. 3வது தடவை ஒருத்தர் பிரதமராகவே ஆக முடியாது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதுலாம் அபத்தமான வாதம். அது அந்த மாதிரிலாம் நீங்கள் பிரச்சனையை அணுக முடியாது. அவர் சொல்றதுக்காக நான் கேட்குறேன், அது தவறானது. ராகுல் காந்தியோட அங்கே தான் அவர் தப்பு பண்ணுறாரு. தேர் இஸ் அ ப்ராப்ளம். அதாவது வந்து இவிஎம்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இவிஎம்ல கோளாறுன்னு யாராலையும் நிரூபிக்க முடியல. அதனால் நம்ம இவிஎம்மை நம்பி தான் ஆகணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து சரிபாதி தலைவர்கள் வந்து இவிஎம் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க இவிஎம்மை நம்புகிறாங்க. ஆனால் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, ஓட்டர் லிஸ்ட்லேயே ப்ராப்ளம்னு வருது. ஓட்டர் லிஸ்ட்லேயே ப்ராப்ளம்னு வரும்போது இது இந்த ஒரு தொகுதி மட்டும்தானா? இந்தியா பூரா இது நடந்திருக்கா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் ஒருத்தனை நல்லவன் சொல்கிறதுக்கு 1% ஆதாரம் இருந்தால் போதும், ஆனால் ஒருத்தனை கெட்டவன்னா 100% ஆதாரம் இருக்கும், 100% ஆதாரம் இருக்கும். அப்போ இந்த இஷ்யூ வந்து நாடு பூரா இது ரெப்ளிகேட் ஆகிருக்குது, நாடு பூரா எக்கோ ஆகிருக்குது, இவர் ஜெயிச்சதே அப்படி தான்னா நீங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ்? குறைஞ்சபட்சம் இந்தியாவின் 4 முனைகளிலிருந்து ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த், சென்ட்ரல் இந்தியா ஒரு 5+1 6 கான்ஸ்டியூன்சியை நீ எடுத்து இதுதான் ஒட்டுமொத்த தேர்தலோட ரிஃப்ளெக்ஷனாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கான்ஸ்டியூன்சியை வச்சு நீங்கள் எப்படி நம்ம முதல்ல எடை போட முடியும்? 2வது நான் ஒன்று ஒத்துக்கிறேங்க, எலெக்ஷன் கமிஷனோட செயற்பாடுகள் நிரம்ப சந்தேகத்தை கிளப்புகின்றன. ஏன் நான் வந்து இங்கே இதை டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு, அதாவது முதல்ல இவிஎம் குற்றச்சாட்டை படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இவிஎம்ல தாண்டி அடுத்த வந்து வாக்காளர் பட்டியல்லையே குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் வந்து பெருசாக பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. பஞ்சாபில் நடந்த ஒரு தேர்தலில் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே 10% ஓட்டு வந்து பதிவாயிருக்கு, எனக்கு வந்து வீடியோ காட்சிகள் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நீதிமன்றமே சட்டத்தில் இடம் இருக்குது, அந்த காட்சிகளை கொடுங்க எதிர்கட்சிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இமீடியட்டாக வந்து தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து சட்ட விதிகளை வந்து மத்திய அரசு சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆமாம், எலெக்ஷன் கமிஷனோட இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்கன்னு பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் சொல்லும்போது சட்டத்தில் இடம் இருக்குன்னு போது 1 வீக்கில் அந்த பல ஆண்டுகளாக 60-70 வருஷமாக இருந்த அந்த நடைமுறையை மாற்றுறாங்க. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைனாங்க. நிறைய சந்தேகங்கள் எழுகின்றன, நான் மறுக்கவில்லை. பட் இவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் சென்ட்ரல் கொஸ்டினாக நான் உங்கள் முன்னால் வைப்பது, மோடி 3வது முறை வெற்றி பெற்றது மோசடியால் தான், அது மக்கள் தீர்ப்பு அல்ல என்ற முக்கியமான நிலைப்பாட்டுக்கு உங்களால் வர முடியுமா? என்னுடைய பாயிண்ட் அது வர முடியாதுன்றது தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மோசடிகள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. கமிஷனோட நடவடிக்கை, எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவையாக இல்லை. பல உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். பட் ஸ்டில் 3வது முறையாக 303லேருந்து 240 ஜெயிச்சது காரணம் வந்து மோசடி தான், இல்லாட்டி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும்னு காங்கிரஸ் சொல்லுதான். அந்த கேள்விக்கு தான் சென்ட்ரல் கொஸ்டின். அதுதான் அவருக்கு தேவையானது மொத்தமே 25 இடம் தான். அதை இதன் மூலமா அவர் வந்து பெற்றுட்டாரு அப்படிங்கிறது தான். எப்படி 25 இடம் எதை வச்சு சொல்றாரு? அவர் அதை தான் சொல்றாரு. 25 இடம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது, அந்த 25 இடத்தை இது மாதிரி மோசடி செய்து கைப்பற்றி விட்டார்கள்ங்கிறது ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைடு இருக்கிற வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, அப்படி அவங்க மோசடி பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஸ்டாலின் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, கேரளாவில் எப்படி பினராயி விஜயன் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, அங்கேயுமே பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமா நீங்க நினைக்கிறீங்களா? இங்கே தான் சிக்கலே வருதுன்றான். கமிஷனில் கோளாறு இருக்குது, கமிஷனோட செயற்பாடுகள் நமக்கு நிறைய ஐயப்பாட்டை கிளப்புகின்றன, சந்தேகத்தை கிளப்புகின்றன. இதுவரை எலெக்ஷன் கமிஷனை நம்பினவங்க கூட வந்து இன்றைக்கி நிலைகுலைய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏதோ இருக்குமோ
ஏன்னா ராகுல் காந்தியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எலெக்ஷன் கமிஷனோட நம்பகத்தன்மையை இதுவரை இல்லாத அளவுக்கு சிதைத்து இருக்குது. ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனோட செயற்பாடுகளும் நம்பகத்தன்மை மிக மோசமாக இருந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் இன்னும் மோசமாக போயிருக்கு. பட் ஸ்டில் எலெக்ஷன் கமிஷன் மீது 1000 சந்தேகம் நமக்கு வந்ததுனாலும் ஹோல் ப்ராசஸ் இந்த 2024 எலெக்ஷன் மோடி 3வது முறையாக வெற்றி பெற்ற அந்த தேர்தல் முழுக்க ரிக்டு அல்லது 25 தொகுதி ரிக்டுன்னு கூட எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீ உதாரணம் காமிச்சது இப்போ ஒரு தொகுதி, மிச்சம் 24 தொகுதிக்கான ஆதாரம் என்ன? நான் எப்பயுமே சந்தேகத்தோட பலனை எதிராளிக்கு தானே கொடுக்க முடியும். அதாவது சந்தேகம் இருக்கின்றதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். நிரம்ப ஐயப்பாடுகள் நமக்கு எழுகின்றன எலெக்ஷன் கமிஷனோட செயற்பாடுகளில். பட் ஸ்டில் ஒரு 25 தொகுதின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அதற்கான ஆதாரத்தை கொடுக்காம ஒரு தொகுதியை மட்டும் கொடுப்பது, இதை வச்சு தான் 25 நான் பேசினேன்னா அது அவதூறு. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னா, இது வந்து மேனுவலாக அதை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கே கிட்டத்தட்ட அவங்களுக்கு 4 மாதங்கள் ஆயிருக்கு. இப்போ இந்த ஒரு தொகுதிக்கே வந்து 4 மாதங்கள் ஆயிருக்குங்கிறப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கான என்ன நம்ம சர்ச் பட்டனில் போய் தேட போகிறோம் அந்த மாதிரி அந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு என்ன அவங்களுக்கு தயக்கம் இருக்குது? அப்போ வந்து அதை கொடுத்தா அவங்க வந்து சரி பார்க்கறதுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். அங்கே தானே சிக்கலே வருது. அது கொடுக்க மாட்டேன்றான். எலெக்ஷன் கமிஷனோட மூடுமந்திரமான நடவடிக்கைகள் தான் இந்த ஐயப்பாட்டை அதிகமாக்குகின்றன. எலெக்ஷன் கமிஷன் வந்து எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியதை நிறைவேற்றுறதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம். பட் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த ஹோல் ப்ராசஸே விஷியேட்டடு. 3வது தடவை ஜெயிச்சதே வந்து கள்ள ஓட்டால தான். அது வந்து வெறும் 25 சீட் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே அவங்க வந்து விளையாடி தான் ஜெயிச்சிருக்காங்க என்று சொல்லுவது வந்து ஆதாரம் இல்லாமல் நீ சொல்கிறீங்கன்னா அது மக்கள் தீர்ப்பை கொச்சைப்படுத்துவது. இது ரொம்ப டைசியான இஷ்யூ. இது ரொம்ப சந்தேகத்துக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயந்தான் இது. இதில் பல விடை தெரியாத வினாக்கள் இருக்கின்றன. ஹவவர் ஒரு ப்ராசஸை எவ்வளோ கோடி மக்கள் வாக்களித்த ஒரு தேர்தலை வந்து முழுக்கவும் அது வந்து பை டிஃபால்ட் ஆர் பை டிசைன் அது வந்து ஃப்ராடாக தான் நடந்திருக்கு என்பது ஏற்புடையதல்ல. ஏன்னா அது அப்படி அது நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம். ஆனால் இவர் கேட்குற கேள்விகளும் அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வர பதில்களும் வந்து சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனிச்சு செயல்படுறது, தனி சுதந்திரத்தோட செயல்படுறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்க அஃபிடவிட்ல சைன் பண்ணி கொடுங்க, இல்லனா நீங்க வந்துட்டு மக்கள் மடிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த பதில் நியாயம். அது எலெக்ஷன் கமிஷன் தன் வரம்பை மீறுகிறது. பதில் அது ஒன்றும் அண்டர் ஓத் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல சட்ட வல்லுநர்கள் வந்து அவசியமே இல்லை, இந்த சார்ஜை பொதுவெளியில் இருக்கிறத வச்சே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து விசாரணையை மேற்கொள்ளலாம்ன்றாங்க. 2வது நீ வந்து மன்னிப்பு கேளுன்றதுலாம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் இது வந்துங்க உங்கள் ஜனநாயகத்திற்கு வந்திருக்க கேடு. இது ஏதோ ராகுல் காந்திக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும், ராகுல் காந்திக்கும் பிஜேபிக்கும், மோடிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்க சிக்கலாக பார்க்குறாங்க எல்லாம். இல்லை, இது இந்திய ஜனநாயகத்திற்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷனும் ஃபெயிலியர் ஆனாலும் 2 ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்தியா சுடுகாட்டுக்கு போகும். ஒன்று எலெக்ஷன் கமிஷன், இன்னொன்று நீதிமன்றங்கள். எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ் தான் தோணுது. எஸ், இட் இஸ் காம்ப்ரமைஸ்ட். பட் த ஹோல் ப்ராசஸே வந்து அண்டர் காம்ப்ரமைஸ் தான் நடந்ததுன்றது வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துது. எப்படி பார்த்தாலும் இந்த ராகுல் காந்தி இன்றைக்கி கிளப்பியிருக்காரு. 2 விஷயம் பார்க்கணும். இந்த காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போக போகுது. 2வது, இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி இருக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இதை எப்படி அணுகப் போகிறார்கள்? அவங்க ஸ்டாண்ட் என்ன? யாரும் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. டிஎம்கே கிட்ட இன்ன வரைக்கும் ரியாக்ஷன் எனக்கு தெரிஞ்சு வரல. காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் திங்கக்கிழமை அவங்க கட்சியோட எல்லா மாவட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் தாக்கீது அனுப்பியிருக்காங்க. அன்றைக்கி ஏதோ பெரிய ஆர்ப்பாட்டம், தொடர் ஆர்ப்பாட்டங்கள் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூவை பப்ளிக் டொமைன்லேயே சஸ்டெயின் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க. காங்கிரஸ் நியாயமானது. இந்த இஷ்யூ வந்து அவங்க பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்னு விரும்புகிறாங்க. ராகுல் காந்தி பின்னால் காங்கிரஸ் நிற்கிது. இப்போ இந்தியா கூட்டணி இதில் என்ன செய்வது? இந்தியா கூட்டணி வாய்மூடி மௌனியாக இருக்குன்னா காங்கிரஸை காட்டி கொடுக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா மோடியை இந்த விஷயத்தில் திமுகவோ பினராயி விஜயனோ எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்ப்பாங்களான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மாநில அரசு மத்திய அரசோட மோத முடியாது. அது மற்ற குற்றச்சாட்டு மாதிரி மோடி இதை ஒதுக்கி தள்ள மாட்டார். இது வந்து கருவின் குற்றம்னு நீ சொல்கிற, நீ ஜெயிச்சதே தப்புன்றாங்க, லெஜிட்டிமஸியை நீ கொஸ்டின் பண்ணுற. எந்த பிரதம மந்திரியாலும் இதை ஏற்றுக்க முடியாது. அப்போ அவங்க எதிர்கட்சிகள் ஒற்றுமையை சிதைக்க தான் முயற்சிப்பார்கள். அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள இந்த விஷயத்தில் ஓட் சோரி, ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஒரு மீடியா கான்ஃபரன்ஸில் மக்கள்கிட்ட சொன்ன இதோட இது முடிஞ்சிருமா அல்லது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இது போகுமா? அப்படியே போனாலும் எந்த எல்லைக்கு காங்கிரஸால் கொண்டு போக முடியும்? ஆனால் இது ஒரு விஷயத்த வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து வைக்கிறாருன்னா அதை எப்படி நம்ம புறந்தள்ள முடியும்? ஏன்னா அவர் வந்து பப்ளிக்காக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதில் 100% உண்மை இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்குங்கிற மாதிரி அப்படி தள்ளி வச்சு பார்க்க முடியாது இல்லையா?
பார்க்க முடியாது. அதே தான் நான் சொல்றேன். நான் எங்கேயுமே வந்து இது முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லலையா. அது வந்து இப்போ இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, இவ்வளவு பலமா இருக்கிறாங்கிறப்ப இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல கூட்டணிக்கு தலைவர்களும் இருக்கிறாங்களே. இருக்காங்க. அதுல எந்த விதமான அது என்ன அப்படி ஒரு மத்திய அரசின் மேலயோ இல்ல மோடி அவர்கள் மேலோ அப்படி என்ன ஒரு பயம் இருக்க போகுது இந்த விஷயத்துல? அதிகாரம் கையில் இருக்கு. மோடி எந்த எல்லைக்கும் போவார். அதுவும் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நிதி நெருக்கடிகள் இருக்கின்றன. அவங்க குட் புக்ஸில் இருக்கணும்னு விரும்புவாங்க. எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட். 2 நாளாவது இதில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிங்க. ஏன்னா இவங்களோட சிக்கல் அடுத்த கேள்வி எங்கே வருது, நீ தானே 40 சீட்டு ஜெயிச்ச, தமிழ்நாடு திரும்ப 40. அதுதான் சொல்றேன். அப்போ நீ எந்த அடிப்படையில் அவங்க அந்த விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து. அப்போ இங்கேலாம் எப்படி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அங்கே கேரளாவில் அவங்க எப்படி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. அண்ட் ராகுல் காந்தி அவர்கள் மேலேயே வந்து நம்பிக்கையில்லாதனத்தை உருவாக்குறாங்க. அதாவது அவர் இப்படிதான் ரஃபேலுக்கு வந்துட்டு பேசினாரு, ஆனால் கோர்ட்ல போயிட்டு பகிரங்கமாக வந்துட்டு மன்னிப்பு கேட்டாரு. ஸோ அப்படிதான் இதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அவரோட ஹிஸ்டரி எடுத்து இங்கே கம்பேர் பண்றாங்க. இந்த நேரத்தில் ஹிஸ்டரியை பேசுவது முட்டாள்தனமானது. ராகுல் காந்தியோட கடந்த கால வரலாறு அப்படி இருந்தது. அவர் இவங்களை பற்றி பெகாசிஸ் ரஃபால்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார்லாம் அபத்தமான வாதம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இன்றைக்கு இந்த பிரச்சனை குறித்து அவர் தகுந்த ஆதாரங்களுடன் 2-3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும். நீ கடந்த காலத்தில் எங்கே போன, எவங்கிட்ட மன்னிப்பு கேட்ட, இந்த கதையெல்லாம் பேசுறது மூலம் எலெக்ஷன் கமிஷன் தப்பிச்சிட முடியாது. திரும்பவும் சொல்கிறோம், ஹோல் ப்ராசஸே விஷியேட்டடு. மோடி கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமசியை அண்டர் கொஸ்டின் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து மக்கள் விரோதமான காரியம். நான் நம்புகிறேன் நிறைய தப்பு நடந்திருக்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அதை சரி பண்ணணும். ஒரு விமர்சனம் தான், எதிர்கட்சிகளே இல்லாமல் இவங்க ஸ்ட்ராங்காக அப்போசிஷனே இல்லாமல் போயிட்டு இருக்காங்கிறது பலமாகவும் அவங்களுக்கு பலமாகவும் நாட்டுக்கு பலவீனமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதான் உண்மை. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான அப்போசிஷன் இன்னைக்கு ஓரளவாவது தன்னை அசர்ட் பண்ண அது ஆரம்பிக்குது. எலெக்ஷன் கமிஷனோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க நம்ம நம்புகிறோம். நம்ம யாருக்கும் தனி மெஜாரிட்டி கொடுத்துடக்கூடாதுன்றதுக்கான உதாரணம் தான் இது ஆக்சுவலாக. ஸோ லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஷேடோ பிரைம் மினிஸ்டர், பிரிட்டிஷ் சிஸ்டமாக இருந்தனா இது ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் மிக மிக முக்கியமானவை, நியாயமானவை. அதை வந்து இவங்க கமிஷன் அதை அட்ரஸ் பண்ணணும். மாறா நீ மன்னிப்பு கேளு அப்படி இப்படின்னா காதாளந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்க சந்தேகம் மேலும் வலுப்பெறும். நம்பர் 2, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் ஆர் யூ கோயிங் டு டூ? இதை வந்து கொடுக்க சொல்றாங்க தேர்தல் ஆணையம். நாங்கள் கொடுக்க மாட்டோம், இதை நாங்கள் நீதிமன்றத்தில் தான் ஒப்படைப்போம் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதையும் சீல்டு பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. வாட் நெக்ஸ்ட்? நீதிமன்றம் என்ன மாதிரியான விஷயத்தை முன் வைக்கும்? அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் சுப்ரீம் கோர்ட். அது முன்னால் போனால் ராவுத்தர் குதிரை, முன்னால் போனால் இடிக்கும், பின்னால் போனால் கடிக்கும். டாஸ்மாக் விஷயத்தில் ஹைகோர்ட் ஒன்று சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த விஷயத்தில், எந்த விஷயத்துலையுமே குறிப்பாக இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டு கையாண்ட வழக்குகள்லேயே மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த வழக்கு இது ஒரு வேளை உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் கண்டிப்பாக போகும் ஒரு கட்டத்தில். திஸ் வில் பி த லிட்மஸ் டெஸ்ட். இது அமில பரீட்சை. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்குற உரிமை இப்போ நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கட்டுப்பட மாட்டேன்றான். ஆதாரை கன்சிடர் பண்ணுன்னு சொன்னால் கன்சிடர் பண்ண மாட்டேன்றான். BRSIRல ஸ்பெஷல் இன்டென்சிவ் அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்ற தேர்தல் ஆணையம் அவ்வளோ சுலபமாக கட்டுப்படுமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக கட்டுப்பட்டே ஆகணும், கட்டுப்படுவார்கள். சுப்ரீம் கோர்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறது $1,000,000 கொஸ்டின். ஏன்னா இது காமன் மேனுக்கு அவ்வளோவா புரியாத விஷயம் தான் இது. ராகுல் காந்தி இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து கள்ள ஓட்டு எல்லாரும் நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம். எல்லா காலத்துலையும் எல்லாரும் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் பெரிய கட்சிகள் அது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. இது அளவு கடந்து போகும்போது உங்கள் டெமோக்ராட்டிக் ப்ராசஸே கொஸ்டின் ஆகுது. அதில் வந்த சிக்கல் இதுவரை மோடி அரசு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுதான். ஏன்னா அவங்களோட மோடி கவர்மெண்ட்டோட லெஜிட்டிமசியை இது கொஸ்டின் பண்ணுது. கருவின் குற்றம்னு சொல்லுகிறார் ராகுல் காந்தி. இது சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி பிளே அவுட் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. தொடர்ந்து பார்க்கலாம் இதோட முடிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.